கலைவாணி கிராமிய தெருக்கூத்து. உங்கள் ஊரில் இதுபோன்ற தெருக்கூத்தை நடத்த இவரை தொடர்பு கொள்ளவும். பொன்னுசாமி 9965613435. கணவர் உயிர்காத்த கற்பகவல்லி. நாடகம் 6ஆம் பகுதி. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கமாக வந்து முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில நாங்க 2 பேரு பிஞ்சில எங்க போய் குஞ்சில டாபு டாபு டாபுடா டாவில்லாக்கி தையடா டே டாபு டாபு டாபுடா டாவில்லாக்கி தையடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவன் வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போடையில கதல கவிட்டு கேட்டு நானும் எழுந்து எலும்பு பார்த்தையில ஜனல திறந்துண்டா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா. சரி ஏண்டா சிரிக்கிற? நான் அவளை பார்த்தேன் கண்ணும் கண்ணும் முட்டி காதல் வந்து ஒட்டி டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி தையடா டே டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி தையடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி என் அக்காமாக வந்து நின்னா முன்னாடி. பரவாயில்ல. சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரில் கலத்து வாங்கி தந்த பகவான் கடையில கட்டீசு வாங்கி தந்த கண்ணில் அளவெடுத்து ஜாக்கெட்டு தச்சு தந்த தேவி தியேட்டரில் காதல் போட்ட படம் பார்த்தேன். அவெல்லாம் பார்த்துட்டேன். அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல. அவளுக்கு கொரோனா வந்துருச்சு. கண்ணும் கண்ணும் முட்டை கீச்சி காதல் வந்து ஒட்டி கீச்சி டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி தையடா டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி தையடா. டே என்னோட இறங்குற டேட்டேங்கிற அவனை சொல்றேங்க. ஏய் என்னை பற்றி உனக்கு முழுவதுமாக தெரியாது. நான் பார்க்கத்தான் தெரியவன். என்னிடத்திலே பகைத்துக் கொண்டால் சாபத்தை கொடுத்து விடுவேன். ஜாக்கிரதை. நீங்க சாமத்து கொடுத்தா கோழி கூட கொடுத்துருவேன். இவர் மட்டும் சாமத்து கொடுப்பாரா? ஏய் சமைச்சிருவேன்டா. போய் சமைத்து விடுவேன். எங்க ஊர்ல எங்க அம்மா சமைச்சிட்டு தான் இருக்கிறா. நான் தின்னுக்கிட்டு தான் இருக்கிறேன். சமைக்கிறாரா? ஏய் சமைக்கிறது பெரிய விஷயமா நண்பா? ஓ மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் எல்லாம் கட்டு வந்த பண்ணான். மந்திரமா? ஆமா. எனக்கு அம்மன கருப்பை மந்திரம் தெரியும். என்ன கருப்பை? அம்மன கருப்பை. அப்படியே அப்படி மந்திரம் போடுவேன். உங்க மந்திரம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. பார்ப்போமா? என் மந்திரத்தை எடுத்துட்டுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஓம் நமச்சிவாயா. யாரு மந்திரத்தை போடுறா? எங்க இருக்கிறான்? மந்திரம்டா. ஓம் நமச்சிவாயங்கிற ஒரு மந்திரம். வேண்டாங்க, என்ன பகச்சிக்காதீங்க. என்னடா அப்படி மந்திரம் போடுவேன்? வேண்டாம். என்ன விட மந்திரக்காரனா நீ? வேணாம் சாமி, விட்டுருங்க. நான் எனக்கு அம்மன கருப்பாய் மந்திரம் தெரியும். ஓடுறா. நீ பெரியவனா நான் பெரியவன் என்று பார்த்துருவோம். அப்படியா? ஆமா. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. வேண்டாங்கிற சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. ஓம் நமச்சிவாயா. சூமந்திர கலிச்சம்பா கஞ்சி தாமர தத்தா முப்பி 27 ஜமக்காலம் 4 ஜாக்கெட் 7 துண்டு 3 வேட்டி 1 கோமணம். அம்மன கருப்பாய் சுடுகாட்டு முண்டை. வா. அப்படியே இல்லை, அம்மனத்தோட வராத. பாட்டி கொடுத்து சித்தாரை எடுத்து பட்டணை கட்டி வா. காளி சூளி கல்கத்தா வாலி 3ஆம் முக்கா நாளி நாகதர் வேஷக்காரன் காளி. அப்பா என்ன விட நீ மந்திரக்காரனா? அப்பா என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். கிசகசி கரடி கிருஷ்ணிக்கு பொம்மை கஸ்புக்கு ரஸ்புக்கு கஸ்பாக்கு தீக்கு கதாக்காரன் வேற பஜ்ஜா பஜ்ஜா. சரியான மந்திரக்காரனால் போத்திருக்கிறதே. மந்திரத்தை என்கிட்ட விடாதீங்க. நாம் இருவரும் ஒட்டு அப்படி நம்பர் ஆகிடும். நண்பா. ஓ குருவே வணக்கம். படல் பகட்டும். தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல். ஆமா. தவறு செய்தால் நீங்க மன்னிக்கணும். அப்படியா? நாம் இருவரும் ஒற்றுமையாக விடலாம். சரிங்க நண்பா.
சீராக அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் புரத்திகே சீற்றா அந்த புண்ணியமான நகரமாக விளங்கி வரக்கூடிய நமது ஊஞ்சமலையம் கிராமத்திலே எழுந்தருளியுள்ள அகிலண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சங்கு சக்கர அவதாரன் ஜானகி மணாளன் இந்த வயலாக விளங்கி வரக்கூடிய நமது குலதெய்வமாக விளங்கி வரக்கூடிய பெருமாளுடைய என்னை காண வேண்டிய கூத்து தெரியுமா? புறாங்கிழமை காண வேண்டிய கூத்து. நாலாங்கிழமை ஆட வேண்டிய கூத்து. புரட்டாசி மாதம் நாலாங்கிழமை ஆட வேண்டிய கூத்து. ஆமா, சரியா? மழையின் காரணமாக சில விஷயத்தினுடைய காரணமாக இன்று 6ஆம் கிழமை ஐயனுக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் பொதுமக்கள். ஆமா, நாடகத்தை வைத்த நல்லுள்ளங்கள், நாடகத்தை காண வந்துள்ள நாடக கலா ரசிகர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஐயனுடைய நாடகத்தை வைத்தாரே, நாடகத்தை வைத்த நல்லுள்ளங்கள், நாடகத்தை காண வந்துள்ள நாடக கலா ரசிகர் மக்கள் அனைவருக்குமே எங்களது எளிமையடி கலைவாணி நாடக சபா பாத்தியா ஹரிதாஸ் பொன்னுசாமி கலைக்குழுவின் சார்பாக உங்கள் வருகைக்கு பணிமான அன்பு கலந்த வணக்கங்கள். அந்த தூங்குறவங்களுக்கு டபுள் வணக்கம். ஏண்டா டேய், கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கூத்து பார்க்கறான், அவங்களுக்கு ஒரு வணக்கம். ஏண்டா தூங்குறவங்களுக்கு டபுள் வணக்கம்? அவங்க என்ன வேணும்னு தூங்குறாங்க, மாயவனுக்கு வேண்டுதல் வச்சிருக்காங்க. என்னடா வேண்டுதல? சாமி, நம்ம சாமி என்னன்னு வேண்டிக்கிறோம். ஆமா, மாரியாயி மதுரை வேறா நான் நினைச்சுக்க நடந்துச்சுன்னா உனக்கு ஆடு வெட்டுறேன், கோழி எடுக்கிறேன், பொங்க வைக்கிறேன், மாவளை கெடுக்கிறேன், அளவு குத்துறேன், அக்னி கெடுக்கிறேன், பூ மிதிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேல் எடுத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறேன், கூத்து வைக்கிறேன்னு வேண்டுறேன். ஆமா, இந்த வேண்டுதலை செலுத்தும் போது 1000 கணக்கில் காசு பணம் செலவாகும். ஆமா, ஆனா இந்த தூங்குற வேண்டுதலை பாருங்க, எப்படி 10 பைசா செலவில்லை. எப்படி போன வருஷம் வேடிக்கிட்டாங்க. எப்படி? ஐயா மாயவா பெருமாள் சாமி வேற ஐயா, நான் நினைச்ச காரியத்தை வருஷம் நீ நிறைவேற்றிட்டா உனக்குன்னு திருவிழா பெருவிழா கொண்டாடி 4ஆம் கிழமை ஆடலாம். அப்பசி மாசம் 6ஆம் எலிமேடு பொன்னுசாமி சென்று வந்து கூத்து வைப்பாங்க. அதுக்குள்ள நான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிட்டா உனக்குன்னு கோயில் முன்னால கூத்து ஆடும்போது ஆடுற இடத்துல கூத்தே பார்க்காம படு தூங்கி போடுறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சிருக்காங்க. வேண்டுதல் வச்சு அவங்க தான் அப்படி அந்த சாமி அவங்க கோரிக்கை நிறைவேற்றிட்டாரு, அதனால வேண்டுதல் செலுத்துறாங்க. சரி, அவங்க தான் அப்படி அம்மா உட்காந்துக்கிட்டு அது வேண்டுதல் தான். அது எப்படி? சாமி மாயவா அதுல வேறா என் சத்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டே தூங்கலாம் கூட உட்காந்துக்கிட்டாவது பேய் ஆடுற மாதிரி தூங்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. ஆமா, அதனால அவங்களுக்கும் ஒரு வணக்கம். நல்ல சண்டைக்கு வந்து ஏன்டா கோமாளி எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சு கூத்து பார்க்கறாங்களாம் ஒரு வணக்கம், கூத்து பார்க்கறாங்க டபுள் வணக்கம். சரி நண்பா, போனால் பகட்டும் இப்பேற்பட்ட மாபெரும் சபையை நிலையாட்டி வைத்துள்ள ஊர் பொதுமக்கள் இருந்தாலும் நமக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்து வரக்கூடிய, நமக்கு எல்லாம் கை பாடமாக விளங்கி வரக்கூடிய அருமை ஐயா நமது ஆத்திராமலத்தை சார்ந்த ராஜனுடைய துணை கொண்டு இன்று ஆமா நமது ராஜபவன் ஆமா ஆத்திராமலை ராஜபவன் ஆமா மனிதனுக்கு துணைக்கு இருந்தாலும் அதற்குள் தூண்டுகோல் வேண்டுமா, அதுபோல நமக்கு தூண்டுகோலாக இருந்து வரக்கூடிய அருமை ராஜபவன் அவர்களுக்கு எனது கலைப்பின் செல்வாக மீண்டும் நன்றி கலந்த வணக்கங்கள். மாபெரும் சபையிலே இந்த வயிற்றுள்ள நாடகம் என்ன? கணவன் உயிர் காத்த கற்பகம். ஆமா, சர்வசாதாரண கிடையாது. இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். நான் யாத்திரை சொல்லட்டுமா?
சொல்லுங்கய்யா. யாரங்கய்யா? சொல்லுங்க ஐயா. ஏய், கத்த போடாதீங்க. சைல்ட் சார். என் பெயர் என்ன? என்ன பேருங்க? இந்த திருமணத்தை ஒரு நொடிக்குள் முகல் வாகனம் ஏறி ஒரே நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய என் பெயர் தேவதூதனாக விளங்கி வரக்கூடிய திருலோக சஞ்சாரி. திருலோக சஞ்சாரி. நான் கனகப்பிரியன். கலதப்பியே. ஏய், கனகப்பிரியன். கனகப்பிரியன். என் பெயரோ நாரத சிகாமணி என்று தெரிவித்தார். ஆமாடா. அதான் உங்க பேர் நாரது. ஏய், நாரத சிகாமணி. நாரத சிகாமணி. ஆமா. சரி சரிங்க. எனக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க? என்னை போல் உலகத்தில் நல்லவன் யாருமே கிடையாது. அப்படிங்களா? ஆமாடா. சரிங்க. சுருக்கமாக சிகாமணிங்கிறீங்க. ஆமா. உங்க தாய் தகப்பன் யார்? உலக மக்கள் எல்லாம் எனக்கு வைத்த செல்ல பெயர் கனகப்பிரியன். ஓ, அப்படியா? ஆமா. சரி சரி. குசலக்காரன் சொல்லுவாங்கடா. குசலக்காரன். அப்படியாக என் பெயர் அருளாக இருந்தால் என்னை சுமந்து வச்சு என் தந்தையா தாய் தகப்பன் யார் தெரியுமா? யாரு? சொல்லுங்க. என் தந்தையார் பெயர் என்ன? இந்த உலகத்திலே ஆணுக்கு ஒரு பெண், பெண்ணுக்கு ஒரு ஆண் படைக்கின்ற பொறுப்பை ஏற்று உலக மக்கள் எல்லாம் படைக்கின்ற பொறுப்பு ஏற்று என் தந்தையாரும் சதுர் முகம் படைத்து பிரம்மதேவன் என்னுடைய தந்தையா. எல்லா உங்களையும் படைக்கிறது. ஆமா. நடப்பன பரப்பன. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணையும் பெண்ணுக்கு ஒரு ஆணையும் பரப்பன ஊர்வன நடப்பன நீந்தவன ஊர்வன என்று சொல்லக்கூடிய 86 ஜீவதனை எல்லாம் படைக்கின்ற பொறுப்பு ஏற்று என் தந்தையார் பிரம்மதேவன். பிரம்மா. ஆமா. தாய் பேருங்க? ஏய், நீ பேசுறியே அதுக்கு காரணமே எங்க அம்மா தான். யாரு? உங்க அம்மாவா? ஆமா. யாரு? என்ன? எங்க அம்மா. உங்க அம்மாவா? கல்விக்கெல்லாம் அதிபதியாக விளங்கி வரக்கூடிய கலைமகள், திருமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய கல்விக்கெல்லாம் அதிபதியாகிய என் தாயோ கலைவாணி. கலைவாணி. கலைவாணின்னா? கலைவாணினா திரும்பி பார், கையில என்ன வச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க போய் பாத்துட்டு வரேன். ஏய் பாரா, அங்க கோட்டாய்க்கு முன்னாடி போறேன். என்னடா பாக்க சொன்னீங்க? இங்கே பார். ஆமா, கையில பூனை வச்சிருக்குது. ஏய், அது பூனையா? வீணை. அந்த அம்மா பேரு என்னமோ பேருங்க? என்ன? கலைவாணி. கலைவாணி. சரஸ்வதி. சரஸ்வதி. ஏய், சரஸ்வதியா? அட சரஸ்வதி. ஆமா. உங்க அம்மா? ஆமாடா. சரிங்க. சந்தேகம். எப்படி? பெருமான்னா எல்லா உயிரையும் படைக்கிறது உங்க அப்பா. ஆமா. எல்லாத்துக்கும் பேசக்கூடிய சக்தி கொடுக்குறது உங்க அம்மா. ஆமா. 2 பேரும் சாமி. ஆமா. சாமிக்கு பிள்ளையா பிறந்துட்டு நீங்க எப்படி நாரவாயன்னு ஊர்வலம் சுத்தறி கட்டு நீர் வச்சுக்கிட்டு
கேட்டையே ஒரு கேள்வி. என்ன ஆயாளம் மாலம்? ஏய் அப்படி கிடையாதுடா. இப்ப கேட்டீங்களே உலகத்தையே படைக்கிற அவங்க சாமிங்க. எங்க அப்பா சாமிக்கு பிள்ளையா பிறந்துட்டு நீங்க ஏன் கட்டுக்கட்டா நீர் வச்சு காவியெல்லாம் கட்டிக்கிட்டு நாரவாயன் ஊராட சுத்தரையே குசலக்கார நாரதன்னு கூட சொல்றாங்க. விதி பையன் தன்னை கேள வேந்தனும் அறிய மாட்டானா? நான் பிறந்த நேரம் அப்படி, என் விதி எப்படியாடா? அப்படியா? ஆமா. எப்படி தெரியதா? நான் ஏன் தெய்வத்திற்கு மகளாக பிறந்து விட்டு கட்டுக்கட்டாக நீ அணிந்து காவியாஸ்திரம் மேல் அணிந்து கழுத்திலே ருத்ராட்ச கொட்டை அணிந்து நடமாடக்கூடிய காரணம் என்ன? எனக்கு ஏன் குசலகாரன் பேர் வந்தது? நான் சின்னம் சிறு வயதிலே செய்த மாபெரும் சிறிய தவறு. ஆமா, தப்பு செஞ்சிட்டீங்க. ஆமா, என்ன தவறு? சைலன்ஸ். இப்பதான் கேட்கணும். அதை இப்பதான் கேட்கணும். அதாவது நாரதர் ஏன் கலகம் செய்கிறார்? அதாவது சின்னம் சிறு வயதிலே காலை எழுந்தவுடனே தாயும் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மைக்கு வந்துட முடியாது என்ற பழமொழிக்கிறங்க. தாயே கடவுள், தந்தையே தேவன் நினைத்து அணிந்திருவும் பாதங்களுக்கு நந்தவனம் சென்று மலர் பிடித்து பாதங்களை வழங்குவது என்னுடைய அன்றாட வழக்கம். யாரு? அப்பா அம்மாவை. ஆமா, அது நல்ல பழக்கம். அப்ப எனக்கு வயசு என்ன? 5 சிறு வயது அரையா பருவம். சின்ன பையன். ஆமா, 5 சிறு வயதிலே நந்தவனம் சென்று காலை எழுந்தவுடனே நந்தவனம் சென்று மலர்களை பறிக்கலாம் என்று இருக்கிறது. அங்கே என்ன தேவலோக பெண்கள் உலக மார்க்கமாக வந்து நதிக்கரையிலே பிறந்த மேனியோடு நீராடி குளிக்கிறார்கள். ஆமா, குளக்கரையில. ஆமாண்டா, அம்மனத்தோட தண்ணி ஊத்திக்கிறாங்க. பிறந்த மேனியோர். அது என்ன பிறந்த மேனியோர்? நான் ஓப்பனா சொன்னா தெரியும். ஆமா, அம்மனத்தோட தண்ணி ஊத்திக்கிறாங்க. பிறந்த மேனியோடு நதிக்கரையிலே குளித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தனா என்னடா உலக அதிசயமாக தெரிகிறது. பேறுபட்ட பெண்மக்களை நான் பார்த்ததே கிடையாது என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். பார்க்க பார்க்க இப்படி இருக்குது. காலை சென்ற கீழே ஜிப்பு இல்லாத மணிப்பரிசு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது கீழே காலை சென்றால் அந்த பெண்மகளை பார்க்க பார்க்க நேரம் போனதே தெரியவில்லை. அதையே பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமா, அஞ்சு மாலையானது சாயந்தரம் ஆயிடுச்சுடா. ஆமா, வீட்டுக்கு சென்றால் என் தந்தையார் என்னை பேசுவாரே என்று நினைத்துக் கொண்டு நானும் அதாவது சின்னம் சிறு வயதிலே எங்க அப்பா கிட்ட போய் நின்று பாக்குறேன். எங்க அப்பா என்கிட்ட கேக்குறாரு, அடே நாரதா, அனைத்திலும் பாதங்களுக்கு மறுபடிக்கு போனாய், ஏன் இவ்வளவு காலதாமதம், ஏன் பூ பறிச்சுட்டு வரல என்று கேட்க அதுக்கு நான் சொன்னேன். அப்பா சொன்ன ஒரே ஒரு சின்ன தப்பு தான்டா. என்ன? திருவண்ணு போய் சொன்னேன். என்ன சொன்னீங்க? அப்பா, நந்தபுரம் சென்று அங்கும் இங்கும் தேடினேன். நந்தவனத்திலே ஒரு பூக்கள் கூட பூக்கவில்லை. நீ இருக்கும்போது தேவகனே குடிச்சிருக்காங்க. அங்கெல்லாம் பூக்கள் பார்த்துட்டு இங்க வந்து பூக்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரா, அதாவது பூ பறிக்க போனோம் அல்லவா? ஆமா, பூ பறிக்கும் தோட்டத்திலே பூக்கள் பூக்கவில்லை. ஆமா, அங்க பாத்துக்க எங்க மலர்கள் மலரவில்லைன்னு சொல்லி. பைத்தியக்காரா, மலர்கள் மலரவில்லையா? பூ மலர்கள் மலரவில்லை. ஆமா, அப்படி சொல்லுங்க. பூக்கள் பூ மலர்கள் ஒன்று கூட இல்லையப்பா என்று என் தந்தையாரிடத்தே மாபெரும் சிறிய போய் சொன்னேன். சரி, என் தந்தையார் எப்பேற்பட்டவர்? அதானே, நான் அதாவது 4 தலை, 4 தலைக்கு 8 கண்ணு, திசை 4 திக்கெட்டு சுற்றி பார்த்தா, அடே நாரதா, ஒரு பெற்ற தந்தை உன்னை படைத்த கடவுள் என்று பாராமல் விடுக்கி என்னிடத்திலே மாபெரும் பொய் சொல்லி விட்டாயே, இன்று உனக்கு மாபெரும் சாபத்தை செய்கிறேன். என்ன சாபம்? என்ன சாபம்? இன்னைக்கு எப்படி பெற்ற அப்பா கிட்ட ஒரு பொய் சொன்னையோ, இன்று முதல் ஒரு நாளைக்காவது பொய் பேசாவிட்டால் உன் தலை 1000 துக்கடாக வெடித்துவிடும். அந்த பொய்யினாலே உலகத்திலே ஒரு கலகம் ஒன்று ஏற்படாவிட்டால் உன் வயிறோ பானை போல் உப்பிவிடும். அந்த கலகத்திலே நல்லது செய்யாவிட்டால் உன் முதவோ மூட்டை சுமக்கும் என்று பொய்யும் பேசணும், கலகமும் செய்யணும். அந்த கலகத்துல நல்லதும் நடக்கணும். இது 3மே நடக்கலைன்னா இந்த உலகத்துல நீ உயிரோடு இருக்க மாட்டேன். சாபத்தை எப்பதான் முடியும்?
தினமும் கழகத்துக்கு எங்கேயும் போறது? தினமும் கழகத்துக்கு என்ன போறது? சாபத்தை பெற்றனால் நான் என்ன செஞ்சேன்? என்ன பண்ணி? சாபத்தை கொடுத்தார் என் தந்தையே. இந்த சாபத்தை விமர்சனம் செய்யணும்லவா? சென்று என் தாத்தாவாக விளங்கி வரக்கூடிய என் பெருமான் மாயவனத்திலே சென்றேன். தாத்தா, நான் பட்டதையெல்லாம் சொல்லி காலிலே விழுந்து அழுவே. என் தாத்தா ஒரு மாபெரும் அதாவது யோசனை சொன்னா, உனக்கு கழகம் தானே வேண்டும், என் கழுத்திலே கூட ஜவமாலையை தருகிறேன், அந்த மாலை அணித்து என்னை கோரி தவம் செய்தால் கழகம் இருக்குவிடும் தெரிந்துவிடும் என்று சொல்லிவிட்டார். கழகத்தை நான் உண்டு பண்ண இந்த மாலை தான். இதே மாலை எங்க இருந்தது? அதான் கோயில்ல இருந்தது. அங்கதான் வாங்கிட்டு வந்தாங்க. தாத்தா ஜவு மாலை தானே. எங்க தாத்தா பாடுற என்பர்கள் மாயவர் தகத மாயவர் அவருடைய மாலை தான். அவர் மாலை எனக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? உண்மைதான் உண்மைதான். ஏய், அப்பேற்பட்ட மாலையை பெற்று அனைவரும் கழகத்தை செய்வேன். இன்னைக்கு செஞ்சீங்களா இல்லையா? ஏய், இன்று கழகம் இருக்கும் தெரியவில்லையே. அப்ப நீ சாவ போறீங்க. கழகம் வேண்டுமே. கழகம் பண்ணலாம். அப்ப சாவணும். என் தாத்தாவை கோரி மாபெரும் தவத்தை செய்ய வேண்டுமே. யோசனை பண்ணுங்க. தாத்தா கூப்பிடுங்க. ஒரு அரை மணி நேரம் கூத்து நிறுத்துப்பா. அவருக்கு வந்துட்டு தான் போய் இருந்துட்டு தண்ணி ஊத்தி கழுவிட்டு வந்துட்டோம். எங்களா போக சொல்றீங்க? வந்துட்டு தந்தீங்களா? கழகம் இருக்கும் இடம் தெரிந்து விட்டது. ஞாபகத்துக்கு வந்து விட்டது. ஆமா. எங்க போகணும்? எங்கே கழகம்? என் பின்னே வா. கழகம் எங்கே இருக்க வேண்டியது நான் சொல்கிறேன். எங்க போகணும்? இங்கோ இந்த உலகத்தையே நீதி நேர்மை நெறிமுறை தவறாது ஆட்சி முறையோடு செய்து வருகிறாய். யாரு? யமதர்மனத்திலே சென்றால் ஆமா, அங்கே சென்றால் நமக்கு கழகம் இருக்குமா? அங்க போகணுமா? ஆமா. எந்த செய்ய புறப்படு. அப்படிங்களா? புறப்படு, புறப்படு. நாரத மகாமுனிவர். அப்படியாப்பட்ட நாரத மகாமுனிவராகப்பட்டவருடைய பாதமானது இந்த யமபுரி தந்திசையை இதோ இங்கு பட்டிருக்கிறது என்றால் நாங்கள் எல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் நாரதரே, தன்னுடைய திருவடி வாதங்களுக்கு வருக வருக என்று நாங்கள் வணக்கத்தை சொல்கிறோம். நல்ல என்று கண்டறிந்து வாழ வைப்பாய். இந்த உலகத்திலே மாபெரும் பாவத்தை செய்தவர்களை நிச்சயமாக தண்டனை இருக்கும் என்று உலகத்துக்கு நிறுவனத்தை காட்டியவர் நீங்கள் தான். நீதி நேர்மை நெறிமுறை தவறாது கருத்திற்கு யமதர்மன் என்று பெயர் பிடித்த யமதர்மரே பாதத்தை பணிந்தபடினால் என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். நாரத மகாமுனிவரே, உங்களிடத்தில் ஒரு வாய்வார்த்தை. என்னிடத்தில்? வீடு தேடி வந்தவரை வாய் என்று சொல்லி வரிசைகள் செய்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் வந்தாலும் நீங்களோ உலகம் 14 லோகத்தையும் சுற்றி வரக்கூடிய ஆற்றல் படைத்தவள். அப்படியாவட்ட நாரத மகாமுனிவரிடத்திலே ஒரு வாய்வார்த்தை கேட்கலாமா?
காலை எழுந்தவுடனே மகள் ஆடை மாதிரி திரிபுலத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய நாரதன் என்னிடத்தில் ஒரு வார்த்தையா? சுவாமி, அப்பேற்பட்ட வார்த்தை என்ன? நாரதரே, இந்த உலகமெல்லாம் 14 லோகம் சுற்றி வருகிறீர்களே, அப்படி சுற்றி வரும் வேளையிலே இந்த யமபுரியை ஆண்டு வரக்கூடிய இந்த யமதர்மனை பற்றி இந்த ஊரெல்லாம் 14 லோகமும் என்னவெல்லாம் பேசுகிறது? நல்ல விதமாக பேசுகிறதா, இல்லை ஏதாவது குறையென்று ஏதாவது சொல்கிறார்களா? உங்களுடைய பெருமை எல்லாம் எப்படி, உங்களுடைய அருமை எல்லாம் எப்படி, இந்த உலகத்தில் உன்னை பற்றி என்ன பேசுகிறார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். இவ்வளவுதான். உயர்வாக பேசுறாங்களா, இல்லை தாழ்வாக பேசுறாங்களா? எதற்காக நிறுத்தி நான் சேர்க்கிறேன் என்றால் உலகம் எல்லாம் சுற்றி வரக்கூடியவர்களவா, அதனால உங்ககிட்ட கேட்டாலும் தெரிஞ்சு போயிடும் இல்லையா? இது உலகத்திற்கே தெரிஞ்ச விஷயம் அல்லவா? எம்மா தர்மம் என்றால் பணக்காரன்னு பார்க்க மாட்டான், ஏழை என்று பார்க்க மாட்டான். நல்லவளாக இருந்தால் நல்ல தண்டனை கொடுப்பார், தீவனாக இருந்தால் அவளுக்கு நரகத்திற்கு தள்ளப்பட்டு அவருக்கு உண்டான பாவத்திற்கு ஏற்ப தண்டனையை கொடுத்து நீதி நேர்மை நெறிமுறை தவறாது என்று இந்த உலகத்திற்கே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மாபெரும் நீதிமான் நீதான். அது மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுவாங்க. ஒருவேளை யமதர்மன் நீதி தவறிவிட்டால், நீதி தவறு விட்டால் அவருடைய சிம்மாசனத்திற்கு அடியில மாபெரும் ஒரு கூர்மையான ஊசி இருக்குதா. ஒருவேளை நீதி தவறிவிட்டால் அவன் உயிராகப்பட்டது அந்த கூர்வசியிலே குத்தி யமதனுடைய உயிரே போய்விடும். விஷயம். ஆனால் ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். உயிரையெல்லாம் பிடிக்கிறானே யமதர்மன், அவனுடைய உயிர் எப்படி போகும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும்ல. அப்பேற்பட்ட யமதர்மன் நீதி தவறிவிட்டால் அவனுடைய சிம்மாசனத்துக்கு அருகில மாபெரும் கூர்வசி இருக்குது. ஒரு சிறிய தவறு செய்து விட்டாலும் அந்த கூர்வசியிலே குத்தப்பட்டு யமதர்மன் உயிரே போய்விடும்.